அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சுட்டு இன்னையோட பார்த்தீங்கன்னா 17வது நாள் ஆகப்போகுது. கோழி குஞ்செல்லாம் நம்ம எப்பவும் போல நல்லா ஆக்டிவாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல தாங்க ட்ரிங்கரை மட்டும் வெளியே எடுத்து வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி கொண்டு வந்து ஊற்றி வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீடர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தீனிகளை ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். அதுக்கடுத்து அந்த பானை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் நேரம் மட்டும் ஒரு வேளை மட்டும் நம்ம கறியை போட்டு வச்சிடலாம். ஏன்னா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலாகவே இருந்தது. சரி ஏன் நம்ம வெயிலில் நம்ம பானையில் நெருப்பு போடணும் அப்படின்னு விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் செட்டப்பில் நம்மளுக்கு 17வது நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோழி குஞ்சு பக்கமாக இறந்துருந்தது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இழப்பை நம்ம கொண்டு போகாமல் கரெக்டான முறையில் பராமரிச்சுட்டு போகிறங்காட்டி நம்மளுக்கு இழப்பை தவிர்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நல்லா மழை வர மாதிரி காத்தடிச்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அந்த ட்ரிங்கரை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கறிப்பானையிலையுமே கறியை போட்டு வச்சுட்டேங்க கொஞ்சம் அதிகமாகவே. ஏன்னா நம்மளுக்கு காற்று பார்த்தீங்கன்னா குளிர் காற்று அடிக்குது, மழை வர மாதிரி இருந்தது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடர்லேயும் தீனை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பானையிலே கறி போட்டு வச்சுட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.